ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் பிட்காயின் சிச்சுவேஷன் பற்றியும் அதே மாதிரி பைபிட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பிட்காயின். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் அண்ட் டவுன் கண்டிஷன்லேயே தான் இருந்துருக்கு. கண்டினியூஸாக அப் ஆனது, அதுக்கு பிறகு டவுன் ஆச்சு, திரும்ப பார்த்திங்கன்னா அப்பாச்சு, திரும்ப டவுன், அப்பாச்சு, டவுன். ஸோ ஒரு சைடுவே மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு 100K டச் பண்ணி திரும்ப டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்னும் அக்ரெசிவான பையிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வரல. ட்ரெண்ட் இன்னும் ஸ்டில் வீக்காக தான் மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ எப்போ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி நல்லா அக்ரெசிவ் அப் ஆகுதோ அப்போ தான் அடுத்த ரவுண்ட் ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஆல்ட் காயினை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் தான். ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் அகெயின் அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் இருந்து அப்பாக தொடங்கினது திரும்ப கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா திரும்ப பாட்டம் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் அப்பாக தொடங்கியிருக்கு. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் அப் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க ஆல்ட் காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல அக்ரெசிவாக இதிலெல்லாம் மூமெண்ட்லாம் திரும்பவும் இந்த 60-61 லெவல்லாம் போகுது அப்படின்னா நம்ம ஆல்ட் காயின்ஸ்லாம் டம்ப் ஆகிறது கூட பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ ஆனால் பெரும்பாலும் இதெல்லாம் எல்லாமே ஒரு ஷார்ட் டைமில் வாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். ரொம்பலாம் இதை பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அடுத்து மூமெண்ட் பிலோ 56 கீழெல்லாம் போகும்போது டாமினன்ஸ் ஃபால் ஆகும். ஸோ அந்த டைம் ஆல்ட் காயின் மூவ் ஆகும். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மந்த்லாம் பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் மார்க்கெட் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் ஃபண்டெல்லாம் விட்ரா பண்ணிவிட்டு வெயில்ஸ்லாம் போவாங்க, அகெயின் என்ட்ரு ஆவாங்க. ஸோ அகெயின் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். ஸோ போன புல்ரன் டைம் கூட நமக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்துமே கண்டினியூஸாக புல்லிஷாக தான் இருந்து அந்த டைம் தான் ஆல்ட் காயின்ஸ்லாம் பயங்கரமாக பம்பாச்சு. சரியா? இப்போ நமக்கு 10 நாள் முடிஞ்சிருக்கு. பெரும்பாலும் எண்ட் ஆஃப் தி மந்த் புல்லிஷாக முடிகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஷார்ட் டைமில் நடக்கும். அடுத்து மார்க்கெட் எப்பவும் போல் ரெக்கவர் ஆகிடும். அதாவது சொல்லணும்னா லிக்விடிட்டி ஹண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷாக வந்துடும். ஸோ நத்திங் டு ஒரி. ஆல்ட் காயின்ஸாக அப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ பைபிட் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பெரிய ஒரு ஒரு நிறைய யூசர்ஸ் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற ஒரு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே பைனான்ஸுக்கு ஈக்குவலாக இப்போ பைனான்ஸை விட அதிகமாகவே இந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பைபிட், பிட்கட் இந்த மாதிரி பெட்ட எக்ஸ்சேஞ்சஸ்லாம். ஏன்னா இவங்க நல்ல ஒரு லிவரேஜ் ட்ரேடிங் குரூப்பாக பேர் போன ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் யூசர்ஸை ஜனவரி 12 முதல் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் இந்தியா யூசர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சர்டைன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்தியன் யூசர்ஸ் ஒவ்வொரு டைம் செல் பண்ணும்போதும் 1% டிடிஎஸ் பிடிச்சி அதை நம்ம பேன் கார்டில் அப்டேட் பண்ணணும். அகெயின் அந்த ஃபைனான்சியல் இயர் முடியும் போது நம்ம அதை பேஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டில் 30% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இதான் ரூல். ஸோ இதை ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஆர்எல் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 எக்ஸ்சேஞ்சுக்கு யூஆர்எல் பேன் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்துலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பைபிட் எக்ஸ்சேஞ்ச். ஆனாலும் பீப்புள்ஸ் விபிஎன் யூஸ் பண்ணி வேறு மெத்தடில் அக்சஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அகெயின் எஃப்ஐயூ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்க்கெலாம் நோட்டீஸ் அனுப்பி இந்தியன் யூசர்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. ஒன்று எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ணு, இல்லைனா இந்தியன் யூசர்ஸ் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணு, இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால தான் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகேஎஸ்ன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்து ஸோ அவங்க இந்தியன் யூசர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே போனாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பைபிட்டும் போகிறாங்க. ஸோ இனிமேல் பைபிட் எக்ஸ்சேஞ்சில் 12 மேலே உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஃபண்ட்ஸ்லாம் இருக்குன்னா விட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணிட்டோன்னா திரும்ப நாங்கள் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் இதெல்லாம் ஏன்னா கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடித்தா மட்டும்தான் எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ணி வருவாங்க. ஸோ பைபிட் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபண்ட்ஸ்லாம் விட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் அடுத்துலாம் எக்ஸ்சேஞ்சஸ், இன்னும் பிட்கட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேவிசி ரெஜிஸ்டர் எக்ஸ்சேஞ்சஸ் அதே மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பயங்கரமான ஃபண்ட் இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி
கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நோட்டீஸ் அனுப்பி பேன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து போயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ண எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா காயின் டிசிஎஸ், ஜியோடெஸ், ஸோ இதை வந்து சொல்லிக்கலாம். குளோபல் எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பைனான்ஸ் அண்ட் கியூ காயினை சொல்லிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் பாப்புலரான எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 எக்ஸ்சேஞ்சை சொல்லிக்கலாம். அதை தவிர மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எஃப்ஐயூவில் ரெஜிஸ்டர் பண்ணலை. சரியா? நிறைய பேர் வந்து டேக்ஸ் அந்த 30% டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி வேறு சைட்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் அதெல்லாம் ஃபைன் பண்ணி 1 by 1 வந்து பேன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.